பவுது, நீ நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்க. என்ன மாப்பிள, இந்த கிராமத்தான உங்களுக்கு தெரியுமா? கெட் அவுட் ஃபர்ஸ்ட். மாப்பிளையா? ஏன் தம்பி உங்களுக்கு மாப்பிளையா? என்ன பார்த்து ஏமான்னு கேக்குற? அங்க கேளு. சொல்லுங்க மாப்பிள, நீங்க யாருன்னு? என்னடா அது? நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாமா வச்சான்னு முறை கொண்டாடுவாங்களே, அத மாதிரியா? அது நீங்க ஏன் பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? வேணும்னா நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். அப்பா, உனக்கு தகுந்த பொண்ணுப்பா. அப்பா, இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? பரவாயில்லப்பா, மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நம்ம கிராமத்திலும் இப்படி நடக்கும். அதனால என்ன பரவாயில்ல. நம்ம கிராமத்தானுகதே உன் தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என் மூஞ்சில காரி துப்புவானுக. இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்கு வளர்த்து வச்சிருக்க ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேகாதா? உன் கண்டி மனசுதான் வேகாது. இப்ப என்ன, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, உன் பஞ்சாயத்தை கூட்டிட்டு புறப்படுறதா? எங்க? எங்கயா? இவ பிறந்து வளர்ந்து ஆளானானே அந்த ஊருக்கு. ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு. இவ வருவான்னு எதிர்பார்த்து எல்லார் கண்ணு பூத்து போயிருக்கு. அஞ்சத அவருக்கு வரமாட்டாரு, போய் சொல்லு போ. வர மாட்டாரா? இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி என்ன விட பெரிய கோபக்காரன். அந்த கோபக்காரைய கேளு, பதில் சொல்லுவார். அவனு என்னடா சொல்றாரு? அவரு சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, வரமாட்டேன்னு. பாப்பா, பாப்பா, நீ எங்க வீட்டு மருமவ, எங்க கிராமத்துல வந்து வாழ போறவ. 4 ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாதுமா. அப்படி போய் குந்திக்க. என்ன மாப்பிள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றா போனு, உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி, என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு. இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்க மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்க பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ, பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிகப்பு தோல் பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு. மனுஷனுடைய வேர்வையிலையும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு. எதனால தெரியுமா உனக்கு? வீட்டுல இருந்த துணிமணி நகனட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு எதைக்கு வச்சிருந்த கூட வித்து படிக்க வச்சா ஊருக்கார பையன். அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு. அந்த வாக்கினுடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா, எங்க விட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீ சொல்லு. நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தாய்ப்பாளைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன, உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும்.
ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு உன் தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? என் தம்பியா, என் ரத்தம் கரையாம் பிடிக்காம காத்துல சாயாம ராத்திரி பகலா காத்து காத்து வளர்த்த சந்தன மரம் இது. அந்த அடிமரத்துல கோடாலி போடுறியா நீ? டேய் பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடட்டுமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. ஏய், இல்லப்பா. ஏய், ராமு, ஓய்லாசு, இல்லையா? இல்லப்பா. ஏய், நில்லுடா. 5 வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான் பாடுவா.